இந்த பிரபஞ்சத்திலேயே ரொம்ப காம்ப்ளெக்ஸான ரொம்ப பவர்ஃபுல்லான மிஷின் மனித மூளை. மனித மூளை நியூரான் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன பிரெயின் செல்ஸால உருவானது. விஞ்ஞானிகள் ஒரு மனித மூளையில கிட்டத்தட்ட 87 பில்லியன் நியூரான்ஸ் இருக்கு அப்படின்னு கணக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய பிரெயின் செல்ஸ்ல நிகழக்கூடிய சின்ன சின்ன கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான் நம்முடைய உடல் இயக்கம், சிந்தனைகள், உணர்ச்சிகள், செயல்கள் அனைத்தையும் கட்டுப்படுத்துது. இது எல்லாமே ஒரு இடத்துல இருந்து உருவாகிறதுனால ஒன்னோட ஒன்று தொடர்புடையது. அதனால நம்ம மூளையில நடைபெறக்கூடிய கெமிக்கல் செயல்பாடுகள் நம்முடைய உணர்ச்சிகள், நம்முடைய இம்யூனிட்டி சிஸ்டத்தை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, நம்ம மூளையினுடைய செயல்பாட்டை சரியா ஒருங்கிணைச்சுக்கிறது மூலியமா நம்முடைய இம்யூனிட்டியை எப்படி பெருக்கிக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கொரோனா வைரஸ் தொற்று பரவிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அதுக்கு ஒரே ஒரு தீர்வா நம்முடைய இம்யூனிட்டியை தான் நாம நம்ப வேண்டி இருக்கு. அப்படிங்கிறதுனால நம்முடைய மூளையினுடைய செயல்பாடுகள் எப்படி நம்முடைய இம்யூனிட்டியை இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மைண்ட் சாட். பொதுவாக மூளையினுடைய செல்களை இயக்கக்கூடிய இந்த கெமிக்கல்ஸுடைய பெயர்கள் நமக்கு பரிச்சயமா இருக்கும். செரட்டோனின், டோபமைன், இந்த மாதிரி பெயர்களை நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. பொதுவா இதையெல்லாம் ஹார்மோன்ஸ்னு சொல்லி இருந்தாலும் டெக்னிக்கலா இதையெல்லாம் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு சொல்றது வழக்கம். நம்ம மூளையில இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான கெமிக்கல் மாலிக்யூல்ஸ் இயங்கிக்கிட்டு இருக்கு. இதுல முக்கியமானது அட்ரினலின், டோபாமைன், செரட்டோனின், என்டார்பின், அசிட்டில்கோலைன் போன்றவைகளை சொல்லலாம். இன்னைக்கு நான் முக்கியமா எடுத்துக்க போறது 3 முக்கியமான ஹார்மோன்ஸ். ஃபர்ஸ்ட் ஹார்மோன் செரட்டோனின். இந்த செரட்டோனின் தான் நம்முடைய பொதுவான உணர்வு தொகுப்புகளை கட்டுப்படுத்துது. அதாவது நம்ம நல்ல மூட்ல இருக்கோம், இல்லது சோகமான மூட்ல இருக்கோம், இல்லது கோபத்துல இருக்கோம் அப்படிங்கிறதையெல்லாம் இந்த செரட்டோனின் தான் தீர்மானிக்குது. இந்த செரட்டோனின் தீர்மானிக்கக்கூடிய அடுத்த முக்கியமான விஷயம் நம்முடைய தூக்கமும் நம்முடைய செரிமான மண்டலமும். நம்முடைய தூக்கம் முறையா வரத்துக்கும் நாம சாப்பிட்ட உணவு சரியா டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் இந்த செரட்டோனின் தான் முக்கியமான காரணமா இருக்கு. ஸோ இந்த கொரோனா சிச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில நம்மோட ஜெனரல் மூட்ஸையும் நம்முடைய தூக்கத்தையும் நம்முடைய டைஜஷனையும் மெயின்டைன் பண்ண வேண்டியது முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா செரட்டோனின் குறைபாடுகள் எப்போ வருதோ அப்போ மனிதனுடைய இம்யூனிட்டி குறையறதா பல ஆய்வறிக்கைகள் சொல்லுது. அடுத்து நம்ம உடம்புல இயங்கக்கூடிய முக்கியமான ஒரு ஹார்மோன் அட்ரினலின். இந்த அட்ரினலின் அப்படிங்கிறது எப்போல்லாம் நமக்கு எதிராக அல்லது எப்போல்லாம் நம்மளை அச்சுறுத்தக்கூடிய விஷயங்கள் தோணுதோ அப்போ இம்மீடியட் ரெஸ்பான்சஸை இந்த அட்ரினலின் தான் தோற்றுவிக்குது. அட்ரினலினோட ரெஸ்பான்ஸை ஃப்ளைட் ஆர் ஃபைட்னு சொல்லுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்க முன்னாடி ஒரு புலி வந்தா நீங்க ஒன்று அந்த புலியை எதிர்த்து சண்டை போடலாம், அப்படி இல்லைன்னா அந்த புலிக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடலாம். இதுல எதை நீங்க செய்ய போறீங்க, இதுக்கு உங்களை எப்படி தயார் பண்றது அப்படிங்கிற விஷயத்த இந்த அட்ரினலின் தான் பண்ணுது. நான் இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு வீடியோலயே சொல்லியிருந்தேன், கொரோனா நமக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துது. இந்த அச்சத்தோட சூழ்நிலையில இந்த அட்ரினலினுடைய சுரப்பு அதிகமாக இருக்கும். இந்த அட்ரினலின் சுரப்பு எய்தர் நம்மளை இந்த சூழ்நிலையை ஆக்டிவா எதிர்கொள்றதுக்கு தயார் பண்ணும், அப்படி இல்லைன்னா நம்மளை மொத்தமா முடக்கி வைக்கிறதுக்கும் முயற்சி பண்ணும். ஸோ அப்படிங்கும் போது நம்ம மனசை சந்தோஷமா வச்சுக்கிறது மூலியமா, நம்ம மனசை ஆக்டிவா வச்சுக்கிறது மூலியமா இந்த அட்ரினலினுடைய சுரப்பை ரெகுலேட் பண்ணி நம்முடைய இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ண வேண்டியது இந்த நேரத்தினுடைய மிகப்பெரிய தேவை. அடுத்து நான் பேசக்கூடிய முக்கியமான ஹார்மோன் ஆக்சிடோசின். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல நான் சொல்லியிருந்தேன், மனிதர்கள் எல்லாமே சமூக விலங்குகள். நாம சமூகமா இயங்கும் போது, ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பு பாராட்டிக்கும் போது, உறவுகளோட சேர்ந்து இருக்கும்போது நம்ம உடல்ல சுரக்கக்கூடிய ஹார்மோனுக்கு பேரு ஆக்சிடோசின். இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போதோ அல்லது நம்ம யார் கூடயாவது சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புல ஆக்சிடோசின் சுரக்கும். இந்த ஆக்சிடோசினுடைய சுரப்பு நம்முடைய செரட்டோனின் சுரப்பையை சுரக்க வச்சு அந்த செரட்டோனினால நமக்கு ஒரு நல்ல மூடை கிரியேட் பண்ணும். அந்த நல்ல மூட் நம்முடைய இம்யூனிட்டியை ரைஸ் பண்ணும். ஆனா இந்த கொரோனா சிச்சுவேஷனால வீடுகளில் முடங்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்முடைய பழைய நினைவுகளை, பழைய ஃபோட்டோகிராஃப்ஸை பார்க்கறது மூலியமாகவோ அல்லது ரொம்ப காலமாக பேசாத நண்பர்கள்ட்ட கால் பண்ணி பேசுறது மூலியமாகவோ நம்ம ஆக்சிடோசின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அந்த ஆக்சிடோசின் லெவல் இன்க்ரீஸ் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக நாம் ஒரு நல்ல மூடுக்குள்ளே போவோம். அந்த நல்ல மூடில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் நம்முடைய இம்யூனிட்டி பவரை ரைஸ் பண்ணும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்மோன் டோபாமைன், அதாவது மகிழ்ச்சியின் ஹார்மோன். எப்போ நம்ம டோபாமைன் அதிகமாக சுரக்குதோ அப்போ நாம மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுறோம். எப்போல்லாம் நம்ம மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுறோமோ அப்போ எல்லாம் இந்த டோபாமைன் அதிகமாக சுரக்கும்.
இது அதிகமாக சுரக்கும் போது மூளையில் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் குறைஞ்சு நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஜோனுக்குள்ள போவோம். அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஜோன்ல இருக்கும்போது மூளையினுடைய மொத்த செயல்பாடும் ரெகுலேட் ஆகும். இந்த மூளையினுடைய மொத்த செயல்பாடுகளும் ஒரு கட்டுக்குள்ள வந்தபோது எல்லா ஹார்மோன்ஸும் சரியான அளவுல ஒரு திட்டமிட்ட செயல்பாட்டுக்கு உண்டான முறையில சுரக்கும். அப்படி சுரந்தா மூளையினுடைய செயல்பாடுகள் சரியா இருக்கிறதுனால நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய உணர்ச்சிகள், நம்முடைய உடல் இயக்கம்னு சகலமும் சீரா இருக்கும். அப்படி சீரா இருந்தா நம்முடைய இம்யூனிட்டி ப்ராப்பரான லெவல்ல இருக்கும். இந்த ஹார்மோன்ஸனுடைய செயல்பாடுகளை இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்தா கோழியிலிருந்து முட்டை வந்துதா, முட்டையிலிருந்து கோழி வந்துதா அப்படிங்கிற மாதிரி தான். இந்த ஹார்மோன்ஸ் சுரந்ததுனால நாம சந்தோஷமா இருக்கிறோமா, இந்த ஹார்மோன்ஸ்கள் சுரக்கிறதுனால நமக்கு தூக்கம் வருதா, அல்லது நமக்கு தூக்கம் வர்றதுனால இந்த ஹார்மோன் சுரக்குதா, நாம சந்தோஷமா இருக்கிறதுனால இந்த ஹார்மோன் சுரக்குதான்னு பார்த்தா இது ரெண்டு வகையிலையும் வேலை செய்யுது. இது ஒரு மியூச்சுவல் இண்டக்டிவ் சிஸ்டம். அதாவது இந்த டோபாமைனுடைய செயல்பாடு எப்பெல்லாம் நிகழுது அப்படிங்கிறத கவனிச்சு பார்த்தா அது ரெண்டு விதத்துல இயங்குது. ஒன்று, டோபாமைன் சுரக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையில நாம இருந்தா, அதுக்குண்டான செயல்பாடுகள்ல நாம இருந்தாலே டோபாமைன் சுரக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாரும் கேண்டி கிரஷ் ஆகா, பப்ஜி இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுறோம். நிறைய பேர் கேம்பிளிங் பண்றாங்க. இதுல கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வெற்றிகள் வரும்போது நமக்கு டோபாமைன் சுரக்குது. அதே மாதிரி டோபாமைனை வெளியிலிருந்து சில வஸ்துக்கள் மூலியமா எடுத்துக்கொள்ளும் போதும் நமக்கு டோபாமைனுடைய சுரப்பு ஜாஸ்தியாகி நமக்கு சந்தோஷம் வருது. ஸோ கொரோனா அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலிருந்து நாம மாறுபட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான லாக்டவுன் சுச்சுவேஷன்ஸ்ல நம்முடைய சின்ன சின்ன செயல்பாடுகளையும் நம்முடைய உணர்ச்சிகளை கவனிக்கிறது மூலியமாகவும் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை நாம ரெகுலேஷன்ல வச்சுக்கலாம். ஸோ உங்களுடைய இம்யூனிட்டி உங்களுடைய மூளையில இருக்கு. உங்களுடைய மூளையினுடைய செயல்பாடு உங்களுடைய கையில் இருக்கு. ஸோ நம்மோட பிரெயின், அதோட ஃபங்க்ஷன்ஸ், இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்மளோட ஃபியூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ.